வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? டேய் எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா ஏன்டா பாத்துக்கு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. அட அப்புறம் செஞ்சீங்களா உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைங்கடா. ஐயோ அவர்கிட்ட போறானே, இங்க வந்து தோணா. என்னடா இது? பட்ட சாராயமா? பட்ட சாராயம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ? இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த எப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டா, எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குல எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜர், டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஐயோ இந்த லூசு போயிட்டு இந்த கடியாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க தூக்குங்கடா. எட்ரா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்துரு, வா. எங்க போனா அந்த விளக்கண்ணே? தூக்குடா தூக்குடா. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கைன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ண. விளக்கெண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போடா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல்ல தூக்கி போறது? யாரா உண்டா என்னடா வருது? க்ளீன் பண்றா, போடா. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. பார்க்காதடா. சரி விடுடா. அப்படியா? அப்புறம் சதாரண ஃபாலோ பண்ணனா? அப்படியே வாவடி. வந்து புடி. புடிடா. பிடிக்கல. பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா?
அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. சை, வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா? மன்னிச்சிடறதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவனே, இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டாய், யாராங்க எண்ணெய் கொட்டது? டாய், யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணு இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாயிடுச்சு. எஜமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்பனை வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் கொண்டு வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா 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 நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி டேய் டேய், அத தொட்டிங்க கைய வெட்டி போடுங்க ராஸ்கல். என்னாச்சு? எதா உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? ஆச்சு? அதேதான் அதேதான். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிச்சே. டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வளப்பா நீ வாங்க வாங்கடா. உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்துருங்க போங்க. டேய் நில்லுங்கடா. நீங்க என்ன நிக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ளானி தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியா புடுங்க வேணாம். வாங்கடா நீங்க. டேய் டேய் உன்னை என்னடா சொன்னீங்க? நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் ஆணி சொன்னீங்க. புடுங்க வேணாம் ஆங்கில சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம். போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? டேய் வராங்க. டேய் அந்த பிரஸ் அவனை கொடு. நீ சுரண்டு. நீ வாங்க. நீ உள்ள போ. டேய் அவனை வாட்ச் பண்றான். டேய் தொடடா. கீழே தொடடா. தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. டேய் மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தொடடா. பரதேசி பரதேசி கர்ம கர்ம. ஐயோ என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா. ஏய் வேணும் நான் போட்டேன், தெரியாம வந்துருச்சுடா. ஏய் மூச்சை காணும்டா. ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா டேய். இந்த இருக்கு தண்ணி நான் ஊத்துறேன். ஏய் சி கெட்ட தண்ணி, நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இந்தா கொண்டா. சித்தப்பா 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 சித்தப்பா. சித்தப்பா தலையில சுத்தி வந்துருச்சு. டேய் கூலி மிச்சமாமனு உன் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சட்டம் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கடா. ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யலாம் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியே சொன்னேன். இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. கிருஷ்ணமூர்த்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்பா சித்தப்பா என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதவங்க சம்பளம் ஏத்தி கொடுத்துருக்க? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவான்? ஒப்பளம் வருவான். அப்ப இல்ல அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா?
சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க. வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் பங்களாவுக்கு. அங்க தங்கறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயே, வாய பாரு. என்ன வள்ளல்ல. பாஸ் 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 என்னடா வந்துட்டானுங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ், வாங்க. அட கழிச்சல போறவனே. என்னை காப்பாத்துறனா காட்டி கொடுக்க கூட்டி போற. பார், நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன். என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போகணுமா? ஐயோ, இதுல எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வர மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கற. நான் சொல்ல அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். யார? அவங்கள தாண்டா. டேய் அப்புறம் செஞ்சீங்களா? அப்ரசென்டில சித்தப்பா. அப்ரண்டிஸ் APPRL. என்ன எல்லோடா? நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய், ஆளுக்கு ஒரு கட்டை கையில எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான். முதல் டியூட்டி ஆச்சு. அச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். டேய் அப்புறம் செஞ்சீங்களா? பாத்ரா. ஏய் சாரி சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அடிச்சிரா. செத்துட்டானா? டேய் இன்னொருத்தன் கூட இருந்தானே, எங்கடா அவன்? ஐயோ, என்னடா? கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அரசை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையல போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்டலோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் சொன்னது இந்த பையனா. இவனை போட்டு அடிச்சு விட்டீங்களா? அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு. ஐயா கோபாலு எந்திரா. கோபாலு எந்திரா. அடிபடிச்சா? எந்திரா 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 எந்திரா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ, என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? டேய், நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய்
நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிருஷ்ணமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர் ஆ, ஞாபகம் வந்துருச்சு. ஆ? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா ஆத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தாண்டா நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம். அது என்னது இது கலர் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் உப்மா இருக்கா? இல்ல, எப்போ சாப்பிட்டாச்சு. ம். கையும் களவுமா பிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட வேண்டியதான். செல் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே. உங்க செல் நம்பர் என்ன? அதான். இதுல இருந்து என் போனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்ஸ். ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அடிச்சு பல்லலாம் கேட்டு இந்த கிட்டப்ல என்னைய கண்டுபிடிக்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், அவர் வருவாரு. யாரு? என் ஹஸ்பண்ட் பாத்ரூம் போயிருக்காரு. லோக்கல் ட்ரெயின்ல பாத்ரூம் இல்லையே. சரி, எந்திரிங்க. ஏன் எந்திரிமா? எதுக்கு? எந்திரி. வாட்? நான் பார்த்து கோழின்னு துபக்கு போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். This is too much. போடே. படிச்ச பொண்ணு. சிஸ்டர், you don't panic. Please be seated. அவனை காணாமே. பிதிக்கிடுவா கேடி ஸ்டூடா. ம். நம்ம வண்டியை காணுமே. ம். ஹாய். உங்க அக்கா எங்கடா? அவ எப்படியோ வீட்டுக்கு போயிட்டாளே. சரி, நீயாவது வந்திய. டேய், ஒரு தடவை உங்க அக்கா கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். ஓஹோ, போன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான்டா. ஓகே ஓகே, அப்போ சொல்றேன். ரொம்ப அழகா இருக்கடா. டேய், எனக்கு ஒரு டவுட்ரா. ஃபியூச்சர்ல உங்க அக்காவும் சைஸ் ஆயிட்டா நிலைமை என்னடா? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். டப்பால் என்னப்பா? உப்மா. ம். ஃபேமிலி மொத்தம் உப்மா சாப்பிட்டே வளர்றீங்களாடா கண்ணா? இந்த பாடி ஸ்டூடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி ஸ்டூடா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்ன ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி, உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்றுச்சா? ஓ, போறோம்லடா. அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. இப்ப யாரு? ஐயோ, கரெக்டா இங்கே. அம்மா கொஞ்சம் இறங்குமா. ஐயோ, ஓட்ட வண்டி வச்சுக்கிட்டு என்ன சேட்டை பண்றாங்க சார்? இப்படியே மச நின்னுக்குண்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? கொஞ்சம் வண்டி தள்ளுங்களேன். என்ன மறுபடியும் சார், என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப முக்கியம். போயா முதல்ல. தேங்க்ஸ் தம்பி. இங்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏய், இப்ப யாரு? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கற அறிவில்ல? ஐயோ, முடியலையா? முட்டிக்கிட்டு நிக்குதே. முட்டிக்கிட்டு இருந்தா இங்க வா. என்ன? இங்க வா. நீ தானே நீங்க போலீஸ்காரனோட வந்த? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. பேருங்கள பாரு, மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு. நான் எதுக்கு வண்டியில ஏறனா? மரத்துல போய் இறக்கி விடுறேன், ஏறு. உனக்கு எதுக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போய். என்னங்கடா கர்ச்சிப்பையே கத்தி மாதிரி உருவுறீங்க? முடியலையே. நாங்க என்ன பாடுப்பா? முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு. முடியாது. அட போகடா கொய்யாங்கோ. என்ன சவுண்டு? ஏதோ டயர் கியர் வெடிச்சிருச்சா? டயர்லாம் ஒன்றும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு. இது பெட்ரோல் டேங்கா? பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
டேய் 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 மூஞ்சி மொகரையும் 7 கழுத வயசாச்சு வண்டியில உட்காந்து இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கற. என்ன பத்தி பேசுற? என்ன பத்தி பேசுற நீ? நான் பாட்டுக்கு செவனேன்னு செவத்துல அடிச்சு விட்டுருப்பல. நீ அதானே அம்மா வண்டியில ஏத்தி நார் அடிச்சிட்ட. கீழே விழுந்தும் போசப்பாரு. ஒழுங்கா வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்குற. இல்ல கொண்டை இருக்கும் மண்டை இருக்காது. என்னடா அம்பர்லா 10 நாளா கடல் பக்கமே ஆள காணோம். அதான்ப்பா எனக்கு தண்ணியில கண்டோம்னு சொன்னல, அதனால வேற வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். வேலை கிடைச்சுதா? கிடைச்சிச்சு. நான் தான் கிளம்பி வேணான்ட்டேன். ஏன்? வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? ஏண்டா தண்ணியில கண்டோம்னு சொல்லிட்டு திரியிறியே, இந்த குளிக்கிற தண்ணி மத்த மேட்டர்லாம் எப்படி? அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற இல்லப்பா, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாரு? வலைய புடுறா. வலைய விடுப்பா, அந்த சிலைய பார்ப்பா. கடல் கண்ணியே கரையில வந்து தெரியற மாதிரியே இருக்கு. கடல் கண்ணிக்கு கால் இருக்காதரா, வாலு தான் இருக்கும். எது? எப்பா மேக்கப் போடுதுப்பா, ஒருவேளை நடிகையா இருக்குமோ? ஆமா ஆமா நடிகைதா. நடிகைதானா? பேர் என்ன? KR விஜயா. எப்பா KR விஜயா நாங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? லேட்டஸ்ட். லேட்டஸ்டா அப்படின்னா ரீமேக்கா? ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. அடடா, இந்த கருவாட்டு நாட்டத்துக்கு மத்தியில என்ன ஒரு காஸ்ட்லி சுமல் மணக்குதையா. எங்களுக்குலாம் மணக்கலையே. அதுக்கெல்லாம் மூக்குல சொரணை இருக்கணும். ஏன்? நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குதுப்பா. சுரா, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து வருதுப்பா. நம்மளை பார்த்து வரலடா, அம்பர்லா பொண்ணே தான் பார்த்து வருது. என்ன பார்த்து வருதா? என்னையும் பார்த்து வருது. இந்த மாதிரி சிகப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் கருப்பா இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு வெறி வருமா? வெறியா? என்னப்பா சொல்ற? ஐயோ சுரா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணு என் பக்கத்துல வந்து திடீர்னு என்ன பார்த்து ஐ லவ் சொல்லி ஒரு கிஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, நீ மனசு உடைஞ்சு மூஞ்சில தாடிட்டே வச்சிடக்கூடாது. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. நினைத்தேன் வந்தாய். ஏப்பா என்னப்பா நேரம் இப்படியே வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது? நல்லா தானே இருக்கேன். ஐயோ அப்பத மாதிரியே டர்ன் பண்றானே. என்னடா அம்பர்லா ஜாலியா நந்து வர? ஜாலியா வர்றனா? ஏப்பா இந்த கோலத்துல வருது உனக்கு ஜாலியா தெரியுதா? அப்ப ஜாலியா இல்லையா? விடு. நில்லுப்பா, இப்படி கட்டுக்கிட்டுமா வரனே என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேடா நீ? சரி கேப்போம், என்ன ஏது? இதுக்கு நீ கேட்காம இருக்கலாம்டா. நில். சரிப்பா கேக்குறேன், கேளு. அது கையில கட்டு கால்ல கட்டு விரல்ல மோதிரம். எங்க அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க, எத்தனை நாள் வச்சு அடிச்சாங்க? ஆசை 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 ஆசை, உங்களுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லி தொலையா, ஆர்வமா இருக்குல்ல. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையறாங்க. சினிமா படம் பாத்துக்கிட்டா இன்ட்ரோல தம் அடிக்கலாம்னு வெளியே வந்து வந்த இடத்துல தாறுமாறா கீழே விழுந்து கைய காலெல்லாம் உடைச்சுக்கிட்டா. ஸ்டாப். தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து தாறுமாறா விழுந்தியா? அதுக்கு இவ்வளோ காயம்? என்னமோ மாடியில இருந்து விழுந்த மாதிரி சொல்ற. ஐயோ, மாடியில இருந்து விழுந்திருந்தாலும் ஓரளவுக்கு தாண்டா அடிபட்டு இருக்கு. ஓடுற பஸ்ல இருந்து விழுந்துட்டா, பஸ்ல இருந்து விழுந்து தொலைஞ்சிட்டு. புரியலையேடா. புரியலையா? படம் பார்த்தது பஸ்லப்பா. ஐயோ, வெளியே வந்து விழுந்ததுக்கு பின்னால்தான் தெரியுது தியேட்டர் நினைச்சு நான் மட்டும்தான் இறங்கி இருக்கேன். ஆனா போடா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன பிஎஸ்சி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா பேய் யாரு? அதே காரு, அதே பொண்ணு, அதே மேக்கப். ஹாய். ஹலோ. அதே மாதிரி யூ டர்ன் பண்றாப்பா. என்ன இப்படி அடிக்கடி கிளம்பிட்டா? ஓ கடல் மாதா, இந்த அபலியை ஏத்துக்கோ. அதே தற்கொலை. ஏப்பா அந்த பொண்ணு இன்னைக்கு
தற்கொலை பண்ண போதுப்பா. சுரா போய் காப்பாத்துறா, காப்பாத்து. ஐயோ பாவம், ஐயோ. என்ன ராஜா தெரியல? எதுக்குடா? எதுக்கு காப்பாத்துறது ஏகப்பட்ட கட்டு முட்டுமா அலையறடா. அடிச்சாரா, அடிச்சாத. போன வாட்டி காப்பாத்துறதுக்கு ஏன்டா காப்பாத்துனேன்னு வந்து கேக்குறேன். விளையாடுறீங்களா? போடா போடா போ, போய் காப்பாத்து போ. போயிடுடா. ஆனா நீ 2 பாடியை தூக்க வேண்டியிருக்குடா. சொன்னா கேளுடா. இங்க பாரு, என்ன நீ எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். உனக்கு அந்த பெர்மிஷன் தர்றேன். ஆனா இப்போதைக்கு இந்த பொண்ணை காப்பாத்து. அங்க போய் சாப்பிடறா, சாப்பிடறா. என்ன ஆடுகளை மேய்க்கிற மாதிரி நாய்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க? என்னது நாய் பேய் செக்யூரிட்டி எப்படி உள்ள போறது? இதுக்காகவா உன்னை போராடி கூட்டி வந்து நம்ம போயிட்டு அந்த பிள்ளை செத்துருவாப்பா. அதுக்கு முன்னாடி நம்மள கொண்டுருவாங்கப்பா. இருப்பா, நான் உன்னைய அந்த சைட்ல கூட்டி போறேன்ப்பா. என்னை நம்பு. உன்னைய நம்பி நம்புப்பா. வாப்பா, வா, போ போ. என்ன வாப்பான்ற போப்பான்ற? என்ன வரவா போவா? ஐயோ, அந்த பக்கம் போப்பான்னு சொன்னப்பா. வாப்பா. ஏன் போடி குட்டி எப்படி போட்ட மாதிரி ஏனிய பாம்பன் பாலம் மாதிரி. ஏற்பா வேமா யாரு? என்னப்பா என்னாச்சு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா ஒரு பொண்ணோட உசுரை காப்பாத்துறதுக்கு இம்புட்டு போராடுறேன். இப்பவாவது என்னை பத்தி உணர்றீ? ஏற்பா ஏறி போய் காப்பாத்து. டைம் ஆச்சு, போ. யாரு? என்னப்பா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஒரு பொண்ணோட உசுரு. இருக்கட்டும்பா, இருக்கட்டும். நீ வேமா போ. டைம் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆமால, போ போ. இப்ப என்ன? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப எல்லாம் வேணாப்பா. முதல்ல போ 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 போ. போதும், போ போ போ. காலையில இருந்து இந்த நாயோட நாய் அலையிறான். இந்த அட்ரஸ கண்டுபிடிக்க முடியலையே. இப்படியே போய்க்கிருந்தா நாய்க்கு மாதிரி நம்மளுக்கு முன்ன நாக்கு தொங்கிரும். இதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் பூமி வீடு. பூமியா? பூமி சாருன்னு சொல்லணும். இனிமேல் எவனாச்சும் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, மூஞ்சி பஞ்சராயிரம் ராஸ்கல். ஆஹா, இது வீடு இல்லப்பா, கோயில். நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி. பூமியே வெளியே வாப்பா. யாருப்பா அது? உங்க ஃப்ரெண்டா? பாஸ், நான் உங்க அசிஸ்டன்ட் பாஸ். இந்த அம்மாவாசை உங்க கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு சார். ப்ளீஸ் அக்செப்ட் மீ. யாரே நீ? தம்பி, என்னடா அண்ணன் கும்பிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க. நீ கும்பிடுறா. கும்பிட்டா தானடா அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்பாரு. பாஸ், எப்படி நம்ம நாயோட பாஸ்? எந்திரியா. மாட்டேன். என்னை கமிட் பண்ணா தான் எந்திரிப்பேன். கமிட். யாரு அது? காலங்காத்தால வந்து அனுமார் மாதிரி நிக்கிறான். அப்படியா இருக்கே? எந்திரா. எனக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு உங்ககிட்ட கேட்டானா? பாஸ், முருகனை கட்ட மொட்டை போடுறான், உடம்ப கட்ட சட்டை போடுறான். அது மாதிரி தான் பாடி கட்டுங்கிறது கேட்காம சேர்றது. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிக்காத சுட்டி காட்டுங்க சார். அவன் அங்கேயே வெட்டி போட்டு கேக்குறான் இல்லடா, சொல்லு. தைரியமா சொல்லுங்க பாஸ். என்னைய வெட்டி போடட்டும். இவரையா? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. ஏன் பாஸ் பேக்கிங் டாக்கிங் உள்ள விட்டு வந்துடுவா? தெரு நான் என்ன கூட்டு வந்துட்டேன். பாஸ், இங்க பாருங்க. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் தம்பியை பத்தி தப்பா பேச பொறுக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தெருநாய் கிடையாது. ட்ரைனிங் டாக். நின்னு வேணா பாருங்க, என் சிங்கத்தை செக் பண்ணி காட்டுறேன். இது பந்து. டேய் தம்பி, அது சபாஸ். பாத்தீங்களா பாஸ், தூக்கி போட்ட பந்த உடனே எடுத்து கொண்டாந்து கொடுக்குது பாருங்க. இதுக்கு மட்டும் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பால் எடுத்துட்டு வரதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? ஒரே நிமிஷத்துல நீ எப்ப எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி சரி, ஓகே. என்ன கொடுவா குமார்ட்ட வேலை பார்க்கிறப்ப என் வேலையை பார்த்து மிரண்டு போய் கொடுத்த வெகுமதி இது. பிச்சுவா பக்கிரி எனக்கு கொடுத்த வெகுமதி இது. பாம் பாஸ்கர் என்னைய பார்த்து பயந்து போய் கத்து கொடுத்த வித்தை இது. வித்தையா? பாம். இந்த வளையத்தை சடக்குன்னு பிடிக்கிட்டு பட்டக்குன்னு எரிஞ்சோம்னா ஒரு கூட்டமே க்ளோஸ். எது? இத புடுங்கனாவா? பாவி, இதை புடுங்க வெடிச்சிருப்பியா? வெடிக்கும்னா தூக்கி போடு. போட்டு. ஐயோ, என் தம்பி எடுத்தாரு. ஐயோ எடுத்து என்கிட்ட கொடுக்க வர்றாரு. ஐயா பாஸ், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆனா பாவி ரூட்ட மாத்தி விட்டாரு. ஐயா, அது பண்ணலப்பா, பாம்பு பாக்கீழ போடுறா. ஐயா உங்க யூனிஃபார்ம் என் கண்ணை உறுத்துது பாஸ்.
இதை போடுறதுக்கு தான் கொடுத்து வைக்கிறேன். இதை அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் எனக்கு கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ் நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ், நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஆமாக்கா உன் வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு? இதுக்கு முன்னாடி புரோட்டா கடையில மாஸ்டரா இருந்திருப்பாரோ? அம்மாடி குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க. கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன ஏதோ கருகுணா வாட வருது. இவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா இத? பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. என்னாச்சு? யாரு கத்துறது? உன் தொல்லைக்கு இன்னோட ஒரு முடிவை கட்டாண்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ண? சண்டை போட்டு விளையாடுற நேரமா இது? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்க. பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது? நான் என்ன கலட்டிதா காட்டினேன்? டவுசரோட தானே காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா. அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு தேய்க்கிறாரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம். அப்புறம் ஏன்டா அது மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டுறத கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட பண்ண முடியும்? சோமனாம்புலிஸ். பாஸ் தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. டேய், சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா? போதும் எனக்கா? போதும்யா. ஒரு பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவன் படைச்சல அயன் பாக்ஸ் வச்சு தைக்கிறத நம்ம படிச்சிருக்கான். வாட்டி திஸ். அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க, ஓட்ட 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணு தானே இருக்கு. இன்னொன்னு எங்க பாருங்க, கட்டில் கடியில இருந்து வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது? நெருப்புல சுட்ட ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பாஸ். கண்ணதாசா சேசுதாசா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவரும் தூங்க விட மாட்டேங்கிறாரு, இவளும் தூங்க விட மாட்டேங்கிறா. கல்யாணம் முடியட்டும் உன்னைய. மீரா, மாது சீக்கிரம் கதவு தரங்க. என்னாச்சு உனக்கு? எது கத்துற? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அங்க பாருங்க. தூக்க கலக்கத்துல அளவு சரியா எடுக்கலையோ, கொஞ்சம் லூசா இருக்கு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. ஏது புது யூனிஃபார்ம்? இது எங்க இருந்து வந்தது? வந்ததா? வெந்ததோட போய் விடிய விடிய தச்சிட்டு வந்ததுமா. போதும் என்ன இன்னும் ரெடி ஆகலையா? மாது ஃபாஸ்ட் ஹரி அப் சீக்கிரம் கிளம்புங்க. ஏ பூங்கடி வாடிங்க. பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா. 2 பேரும் மாறி பல்ல விளக்குவோம். ஐயோ புரியாம பேசாதீங்க. அது கறி உப்பு இல்ல, ஹரி அப். அரியப்புன்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிருவானி. இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியப்பு போடி.